ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தா கதையே வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 4. குஹாக்கோ கூட சேர்ந்து கார்டியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். பான்சி அப்படிங்கிற ஒரு பிரின்ஸ் நம்ம ஹீரோவை கேப்சர் பண்றான். எல்லாரும் சாவறதுன்னு நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த பான்சி சொல்றான். இம்மார்டல் ஃபூஷியை பிடிச்ச பிரின்ஸ் பான்சி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறான். பிரின்ஸ் பான் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது, அவர் சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே அவனை பத்தி தான் பேசுறாங்க. ஹே ஃபூஷி, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சுதான் பான் கேட்கவும் இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன். நாக்கர்ஸ் என்னை தேடி வந்து கேஸ்ல அட்டாக் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும், கேஸ்ல சுத்தி நான் பாம் வச்சிருக்கேன், அதுங்க வந்தா வெடிக்க வைக்கலாம் நம்ம சொல்லவும், என்னால உங்களுக்கு ஏன் பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சும்மா தான் சொன்னேன், நீ நம்பிட்டியான கேட்கவும் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். போகாத பூசி நம்ம போய் பிடிக்கவும் டை அவ மேல இருந்து எந்திரி அப்படின்னு குஹாக்கோ போய் அவனை திட்டுறான். ஓ சூப்பர் பவர் யூஸ்ஃபுல்லா இருக்கும், போகாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஃபோஷிக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்லாவா ரிப்போர்ட் கொடுக்குறான். ஈவல் ஃபோஷியை நீ பிடிச்சிட்டுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி கேட்கவும் எல்லாருக்கும் உண்மை ஒரு நாள் தெரிய வரட்டும் அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஹோலி சர்ச் இதை எதிர்ப்பாங்களே அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. எதுவாக அது பாத்துக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டே வெளியே வந்து ரொம்ப தூரம் தள்ளி படுக்கிறான். என்னாச்சு கேசல் உனக்கு பிடிக்கலையான்னு பான் கேட்கவும், நாக்கர்ஸ் எப்படியே என்ன தேடி வரும், அட்லீஸ்ட் நான் தூரமா இருந்தா உங்களுக்கு எதுவும் ஆகாதல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் நல்ல பாயிண்ட் தான், நீ இப்படி வெட்ட வழியில படுக்க வேணாம், சுத்தி ஒரு செவராச்ச கெட்டவன் அவன் சொல்லவும், நானே கெட்டிடுவேன் நம்ம ஹீரோ கட்டை எடுக்கவோ, இதெல்லாம் வேணாம் செவரு தான் கெட்டணும்னு சொல்லவும், அதையே என்னால கிரியேட் பண்ண முடியும், ஒவ்வொரு கல்லா நம்ம ஹீரோ எடுக்கிறான். நீ மொத்தமா ஒரு செவரை கொண்டு வருவேன்னு நினைச்சேன் பான் சொல்லவும், அந்த லெவலுக்கு என்னால எதையும் கிரியேட் பண்ண முடியாது, என் பாடியை விட பெரிய சைஸ்ல இருக்கிற எதையும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப லிவிங் திங்ஸா அப்படின்னு பான் கேட்கறான். இது ஒரு கிராப், ஆனா இதுக்கு உயிரிலேயே நம்ம பார்க்கவும், என்னால ஷெல்ல தான் கிரியேட் பண்ண முடியும், உயிரோட எதையும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உனக்கு என்னதான் கிடைக்கும்னு கேட்கவும் தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் பிளாக் ஃபோஷி இதை முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கவும், ஃப்ரீடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட சொல்லவும், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் மிஸ்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லவும், அவர் இந்த பக்கம் இருக்காருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட ஃபோஷி, 2 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். ஸோ அதுக்குள்ள உன் முகத்துல ஸ்மைல் இருக்கணும். இங்க இருக்கிறவங்ககிட்ட பழகி ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸை நீ கண்டுபிடிக்கிற, அதுதான் உனக்கான டாஸ்க். சீக்கிரம் உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்வரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நம்ம ஹீரோவா அந்த பெட்டை சுத்தி ஒரு சவர் மாதிரி கிரியேட் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா, ஆனா நம்ம ஹீரோவால தூங்க முடியல. ஃப்ரெண்ட் லவ்வர் இதெல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கவும், குட் மார்னிங் ஃபோஷின் பான் தங்கச்சி அங்க வந்து, பிக் ப்ரோ கிஃப்ட் தான் இது, உனக்கு எந்த குதிரை வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லவும், குதிரை தேவையில்ல, தேவைப்பட்டா நானே குதிரையா மாறிடுவேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பிக் ப்ரோ கிஃப்ட் கொடுத்ததை நீ மறக்க கூடாது அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்றா. ஒரு குதிரை நம்ம ஹீரோ ட்ரெஸ் பிடிச்சு இழுக்குது, அது ஒயிட் கலர் ஹார்ஸா இருக்கு, இதை நீ செலக்ட் பண்ண கேட்கவும், வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றா. அப்ப பான் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு நீ உங்க ஓடி போய் பார்த்தா தும்மல் வந்துச்சுன்னு கர்ச்சீஃபை எடுத்து அது பறந்து போய் அந்த அசிங்கத்துக்குள்ள விழுந்துடுச்சு, என்னோட ப்ரெஷியஸ் கர்ச்சீஃப் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் எடுக்க நம்ம ஹீரோ போறதுக்குள்ள பான்க்கு சர்வெண்டா இருக்கிற அந்த பையன் போய் எடுக்கிறான். அசிங்கத்து மேல அசால்ட்டா நிக்கிறானு பார்த்தா அவன் மேலேயே அசிங்கம் விழுது. இதுக்கு மேல உன்னை நீயே கிளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பான் அம்மா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ப்ரெஷியஸான கர்ச்சீஃப் அவன் கழுவிட்டு இருக்கான். ஓ ஃபுஷி நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும், பானனை யார் கூடயாச்சும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொன்னா அதான் சும்மா பழகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு வா சொல்லவும், என்னோட பேரை டோடோ அப்படின்னு அவன் சொல்றான். எதுக்காக நீ மனக்கிட்டு போய் அந்த கர்ச்சீஃப் எடுத்தேன்னு கேட்கவும், பிரின்ஸ் பான்க்கு நான் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கேன்னு காமிக்கணும்ல அதான் அப்படின்னு அந்த கர்ச்சீஃபை பார்த்துட்டு, இந்த கர்ச்சீஃபா இதையா அவர் வச்சிருந்தாருன்னு கேட்கவும், ஆமா இதைதான் ப்ரெஷியஸ் கர்ச்சீஃப்னு அவன் சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டோடோ ஹாப்பியாகவும் ஒரு ஒளி வருது. நீ பிரின்ஸ் பானை லவ் பண்றியான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிடுதான். குதிரை மேல ஏற ட்ரை பண்ணி நம்ம ஹீரோ கீழே விழவும், பின்னாடி வழியா ஏறக்கூடாது அப்படின்னு குஹாக்கோ அங்க வாரான். ஹே குஹாக்கோ, ஒரு ஆம்பளையும் லவ் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அவனுக்கு நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்கிறதுனால இந்த உலகம் ரொம்ப பெருசு, மேபி இருக்கலாம், எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு குஹாக்கோ சொல்றான். ஃபுஷி எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், பட் உனக்கு ஆம்பளைய பிடிக்கும்னா ஓகே, நீ பொண்ணு உருவத்துல தானே இருக்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லவும், நான் ரொம்ப நாளா ஆம்பளையா தான் இருந்திருக்கேன், ஸோ எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அப்ப எதுக்கு கேட்டேன்னு நம்ம கேட்கறான். பான் தான் லவ்வை பத்தி தெரிஞ்சுக்கிட சொன்னா நான் ஸ்மைல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்ப 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ கூட ஆர்மியை கூட்டிட்டு நாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்காக பான் ரெடி ஆகுறான். ஃபோஷி உன் முகத்துல என்ன ஸ்மைலே காணோம், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு அப்படின்னு பான் சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நாக்கர்ஸ் கிட்ட இருந்து இத்தனை நாளா நம்மள ப்ரொடெக்ட் பண்ண ஃபோஷி கூட ஃப்ரெண்ட்ஸ் பான் ஹெல்ப் பண்ண கிளம்பி இருக்காரு, உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு மக்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க. சர்ச்சில் உள்ளவங்க மட்டும் இதை பார்த்து கடுப்பாகிறாங்க. இப்ப அப்படியே நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும், ஆனா எனக்கு மட்டும் மத்தவங்க பார்க்க முடியாத விஷயங்களையும் பார்க்க முடியும். நான் தான் ஃபியூச்சர் ராஜாவா ஆக போறேன், அதை கூட என்னால பார்க்க முடிஞ்சது. என்னோட கிங் டாடி, என்னோட அழகான மம்மி, பிரதர் டோட்டோ அண்ட் சிஸ்டர் போக்கோ எல்லாருமே சின்ன வயசுல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். எங்க அப்பாவோட பிளேஸ்ல அடுத்த கிங்கா நான் தான் இருந்திருக்க வேண்டியது. நான் தூங்கும்போது எப்பவுமே ஒரு லேடி எனக்கு இம்மார்டல் பாயை பத்தின கதையை சொல்லுவாங்க. ஒன்ன மாதிரியே தான் அந்த இம்மார்டல் பாயோ ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க எப்பவோ கதை சொல்லுவாங்க. ஆனா ஒரு தடவை கூட அவன் நேம் அவங்க சொன்னதில்ல. அவங்க கதையை கேட்டுதான் நான் எப்பவோ தூங்குவேன். அப்புறமா கிச்சன்ல இருக்கிற கிச்சன் டுவெல்லர், எனக்கு ப்ரோக்லி சுத்தமா பிடிக்காது. எங்க அம்மா அதை சாப்பாட்டுல கலந்து கொண்டு வந்தா அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான், நானும் அதை சாப்பிட மாட்டேன். 3வது ஒன் ஆர்மடு ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு அந்த
ஆவி கூட நம்ம ஹீரோ ஸ்வாட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கோம். இவன் யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். மைடோ பான் அம்மாவோ பாக்குறாங்க. வாரத்துல 3 நாள் மட்டும் வரக்கூடிய ஒரு பொண்ணு, அவகிட்டயும் நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஹேய், நீ என்ன எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம போய் கேட்கவும் அந்த பொண்ணு பயந்து எந்திரிச்சு நிக்கிறா. நான் ஜஸ்ட் உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன். நீ டெய்லியும் இனிமே இந்த கேசலுக்கு வாரியா அப்படின்னு நம்ம கேட்கறான். அவளும் சரின்னு சொல்றா. ஹே பிக் பிரதர், அங்க நின்று தனியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போக்கோ கேட்கறா. பான் திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு காணாம போயிருதா. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும் ஒரு பொண்ணுங்க இருந்தா பாரு காணாம போயிட்டான்னு சொல்லவும், என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு போக்கோ கேட்கவும், கிங்காக போறவன் இப்படிலாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கவும், மேபி அதை அவன் இமேஜினரி ஃப்ரெண்டா இருக்கலாம்னு போக்கோ சொல்லவும் தான் அவங்க அம்மா பானை பிடிச்சு கட்டி போடுறாங்க. அம்மா எனக்கு எதுவும் இல்லை, என்ன விடுங்க அப்படின்னு அவன் பயப்படுறான். நாளைக்கு காலையில வர இவன் உயிரோட இருந்தா இவனை பிடிச்ச பேய் போயிரும் அப்படின்னு பேய் ஓட்டுறவங்க மாதிரி ஒருத்தவங்க வந்து இவனோட கையை அறுத்து விட்டுருந்தாங்க. மத்தவங்களால அந்த பேய்களை பார்க்க முடியலங்கிறதுனால இவனை மென்டல் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. என்னால தானே உனக்கு இப்படி என்ன மன்னிச்சிருப்பான், கண்டிப்பா நான் அவனை ஒரு நாள் மீட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு வாய்ஸ் கேக்குது. அவ எம்ப்ராய்டிங் போட்டு அந்த கர்ச்சீஃப் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பான் நீங்க ஓகே தானே அப்படின்னு மத்த அவங்க எல்லாம் வந்து கேக்குது. சரி நான் ஃபோஷிக்கிட்டே திரும்ப போறதுக்கான நேரம் டொனாரி சொல்லவும், இங்க இத்தனை நாள் சொன்ன கதையில இருந்த இந்த இம்மார்டல் பாய் உண்மையா அப்படின்னு பான் கேக்குறான். நீ வானத்தை பார்த்தேன்னா ஒரு பெரிய பறவை அவன் இருக்கிற இடத்த சுத்தி பறந்துட்டு இருக்கும். இதனால் வர நீ பார்க்காத ஒரு பெரிய ஷேடோ அவன் பின்னாடி இருக்கும் அப்படின்னவா சொல்லவும், நீங்க யாரு அப்படின்னு பான் கேக்குறான். ஒரு நாள் மீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்தது. டோர்டோ தான் அடுத்த கிங் அவங்க அப்பா உயில் எழுதி வச்சிருக்கவும், அப்பா இது என்னது, என்ன அடுத்த கிங் ஆக்காம அவன் பேர்ல உயில் எழுதி வச்சிருக்கீங்கன்னு அவன் போய் கேட்கவும், எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கவும், உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு டெஸ்க் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அப்பதான் இதை பார்த்தேன் அப்படின்னு பான் சொல்லவோ, போன மாசம் உனக்கு கொடுத்த காசை என்ன பண்ணன்னு கேட்கவும், ட்ரெஸ் வாங்கினா டெக்கரேஷன் பண்ணன்னு அவன் சொல்லவும், உன் பிரதர் ஆர்ஃபனேஜ்க்கோ ஹாஸ்பிட்டல கட்டுறதுக்கோ அந்த காசை கொடுத்துருக்கான், நீயே சொல்ல கிங்காக யார் தகுதியானவங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஒரு ராஜாவா நான் நல்லா தான் நான் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் எனக்கு டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணு, மத்தவங்களுக்கு காசு கொடுத்தாதான் ராஜா பார்க்க முடியுமா, இது நியாயமே இல்ல, நான் தகுதியானவன் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இம்மார்டல் ஃபோஷியை பிடிச்சு கொடுத்தா 1000 கோல்டு காயின்ஸ்ங்கிறத பாக்குறான். அப்ப இந்த இம்மார்டல் பாய் உண்மைதானா, இவனை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சிருப்பான். அந்த இம்மார்டல் பாய் இங்க தான் வருவான், எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு டோடோ கேட்கவும், ஏன்னா இங்க தான் பறவை பறக்குதுன்னு நம்ம சொல்லுதான், பறவை தான் எல்லா இடத்துலயும் பறக்குமே டோடோ கேட்கறான். இப்ப நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கோம், அந்த பெரிய பியரோட ஆவியோ பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கத நம்ம பாக்குறான். ஒரு வழியா இவன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு டொனாரியும் அந்த இடத்துல போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடி அந்த எல்லா ஆவிங்களுமே போயிட்டு இருக்கத நம்ம பாக்குறான். இவன் தான் அந்த இம்மார்டல் ஃபோஷியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை நம்ம ஹீரோ ட்ராப் பண்ணி பிடிச்சிருப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் பான்சியால ஆவிங்களை பார்க்க முடியும், அவனை பைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அண்ட் கிங்காக தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனோட தம்பிக்கு தான் கிங் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா இருக்கிறாரு. நான் தகுதியானவன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோவையும் அவன் கண்டுபிடிக்கிறான். டொனாரி இறந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவாதான் பிரின்ஸ் பானுக்கு நம்ம ஹீரோவை பத்தின கதையெல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி இறந்து போன எல்லாருமே நம்ம ஹீரோ பின்னாடி தான் ஆவியாவே வந்துட்டு இருக்காங்க. பிரின்ஸ் பான் நம்ம ஹீரோ வச்சு என்னதான் பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.